அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 ஆண்டுகள்ல திமுக வந்து அரசியல விட்டு விலகி, அறிவாலயத்த வந்து வாடகை விடக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுகவினுடைய நிலைமை அப்படி மாறுமா? அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த கேள்வி இப்போ அவர் சொன்னார்ல, மினிஸ்டர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காருல்ல, அது வந்து அவங்க கட்சி ஆளுங்க கிட்டேயே சும்மா போய் இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அவங்க கட்சிக்காரங்களே திட்டியிருப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே திமுக தான். ஓகேங்களா? இவங்க போயிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. வாயில் தலைவர் சொல்லியிருக்காருல்ல, வாயில் வடை சுடக்கூடாதுன்னு. அது இப்போ அவங்க சுடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இதை நான் எப்படி சொல்லணும்னா, நிர்மல்குமார் சொல்கிறது வந்து சுத்த எப்படி சொல்கிறது, மடசாம்பிராணித்தனமான ஒரு கேள்விகள் தான். ஒரு ஒரு அமைச்சராக என்ன அவரால் பண்ண முடியுமோ, மின்சாரத்துறைன்னு ஒன்று அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அமைச்சராக சரி இந்த மின்சாரத்துறைக்கு நம்ம ஏதாவது இது பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீதியான ஒரு வார்த்தைகளும் இல்லை, அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இல்லை. இது எதுவுமே பண்ணாமல் மற்ற தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லி முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்செல்லாம் இவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டுறாரு. இவங்கெல்லாம் மவுத் பீஸ் தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ கூட இந்த டிவிகே கட்சிக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நாளை பின்ன சங்கி அவர் பிஜேபியிலேருந்து வந்திருக்காரு, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியிலேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி டிவிகே வந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சுன்னா நாளை பின்ன அவர் வேறு கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை, 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நிர்மல்குமாரோட லைஃப் போயிட்டுருக்கு. அவர்லாம் வந்து அறிவாலயத்தெல்லாம் சொல்கிறது அளவுக்கு 75 வருஷம் இதுங்க, அது அவ்வளோ பெரிய இதை நம்ம சொல்லவே முடியாது. பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லாருமே வழிநடத்தக்கூடிய இடம் அது. அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பித்தது. இந்த இந்த சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு திட்டங்களையும் உருவானது இடமே அந்த அறிவாலயம் தான். அந்த அறிவாலயத்தை வந்து கொச்சப்படுத்தி பேச முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வரவங்க எல்லாம் எம்எல்ஏவும் மினிஸ்டரும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம், வரத்துக்கு கூட வந்து எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் ஆட்டோவில் தான் வரோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா? அவங்க சொல்கிறதே உண்மை கிடையாது. ஆட்டோவில் வர்றதுக்கிட்ட டிஃபெண்டர் கார் இருக்குன்றாங்க. அது வந்து பொய்யான ரீல்ஸுங்க அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்க மினிஸ்டர், இப்போ நீங்கள் சொல்கிற நிர்மல்குமார் கூட எந்த மினிஸ்டர் தெரியல. ஏன்னா அந்த கட்சி தலைவர், அதாவது தலைவர் இல்லைங்க, சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அவருக்கே அவங்களோட கட்சியோட எம்எல்ஏ பேரும் தெரியாது, மினிஸ்டர் பேரும் தெரியாது, எந்தெந்த மினிஸ்டர் எந்தெந்த கேபினெட் மினிஸ்டராக இருக்காங்கன்னு தெரியாது அவருக்கு. இப்போ அவர் வந்து சொல்கிற நிர்மல்குமார் சொல்கிற அவர் என்ன மினிஸ்டராக இருக்கார், என்ன மினிஸ்டராக இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அவர் சரி மின்சாரத்துறையில் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இது வரைக்கும் மின்சாரத்துறையில் மானிக்க கோரிக்கையில் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னு தெரியல. அவர் வந்து 2.5 வருஷத்தில் அறிவாலயத்தில் வந்து செங்கல்லாம் இருக்காது, வாடகைலாம் விட்டு போயிடுவோம், வாடகை விட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. முதல்ல டிஎம்கே இல்லை அழிக்கணும்னு நினச்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னு நினச்சவங்களாம் இந்த உலகத்திலே இல்லை. அது இன்றைக்கின்னு இல்லை, யாராக இருந்தாலுமே வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும், மக்கள் தான் நிர்ணயிப்பாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சிலேருந்து நீங்கள் செய்கிற செயல்லேருந்து மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து ஒரே ஒரு தலைவர், எங்கள் தலைவர் வந்து நின்னார், அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், அவரை வச்சு தான் நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது உங்களோட கண்டென்ட்டு அதிலே முடிஞ்சிச்சு. நீங்கள் யாரும் இது வரைக்கும் மக்கள் சேவையில் செய்யலை, நீங்கள் யாரும் மக்களோட பணியில் இது வரைக்கும் கிடையாது. மக்களுக்காக ஏன் உன்னோட தெருவில் இருந்தவங்களுக்கே நீ வந்து டிவிகேயில் இருந்தியான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஒரு இப்போ எல்லாம் வந்து டிவிகேயில் பேனர் அடிக்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. முதல் நீங்கள் கட்சிக்காரங்களா? கட்சிக்காரங்க வேணாங்க, மக்கள் சேவையில் வந்து இருக்கிறவங்க தான் பொலிட்டீஷியன். அறிவாலயத்தை வந்து வாடகைக்கெல்லாம் விடவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இதுக்கு 2 வருஷம் இல்லை, 20 வருஷம்னா கூட அவரால் அது நடக்கக்கூடாத காரியம். அவர் முதல்ல அந்த இடத்துல இருக்கிறாரா பாருங்கள். மந்திரி பதிவாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறாரா, இன்னும் கொஞ்ச நாள் 4 அடியில் என்னன்னாலும் மாறலாம். அதனால் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து எடுபடாது. இதெல்லாம் 75 ஆண்டு காலம் வந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கும் வழி நடத்தி சென்றுருக்குறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. நேற்று கூட செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைச்சு பண்ணிடுற வேலைலாம் எல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. இன்னும் தீவிரமாக இறங்கி வேலை செய்தால் நாங்கள் அடுத்த கட்ட கண்டிப்பாக பிடிப்பாங்க. இதில் எந்தவித மாற்று இதுவே கிடையாது. மக்களுக்கு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்பயே பெண்கள்லாம் வந்து இவங்க பற்றி பேசுகிறாங்க, ஏன்டா தெரியாமல் போட்டுட்டு தான் சொல்கிறாங்க. இனிமேல் வருங்காலத்தில் வந்து இது நடக்கும். 75 வருஷங்க திமுக ஆரம்பிச்சு. 75 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல திமுக ஆரம்பிக்கும் போதும் அப்போ இருந்த தலைவர்கள், அதுக்கு பின்னாடி நடமாட்ட ஆண்ட தலைவர்கள், ஆளை நினச்ச தலைவர்கள் எல்லாமே திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் அனுப்புனா பாடே காணும்.
ஒரு வரலாறு இந்த ஆள் வந்து இந்த பர்சன் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்பி ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு, திமுக வீட்டுக்கு அமிச்சாரு, காட்டுங்க. திமுகலாம் ஒரு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இறைவனாலே ஒருத்தரை படைக்க முடியாது, ஓகேங்களா? திமுகலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஒன்று திமுக ஆளணும், இல்லை திமுக தேவலை தான் ஆளணும். சரி திமுக அனுப்பிச்சிருவேன்னு சொல்கிறீங்கல்ல, எங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் வாங்காமையா விசிகாவோட 2 எம்எல்ஏ உங்கள் சைடு உட்காந்துக்கிறாங்க, ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏ உங்கள் சைடு உட்காந்துக்கிறாங்க. சொல்லுங்கள், வன்னியரசு அவர்களும் அமைச்சர் ஆகியிருக்கீங்க, சந்தோஷம். வன்னியரசுக்கு எம்எல்ஏ ஆயிருக்காருன்னா அது விசிகாவுடைய பானை சின்னத்தில் மட்டும் கிடையாது, திமுகவோட உதயசூரியன் தான். ஐயுஎம்எலோட யோனி சின்னத்தில் மட்டும் வாங்கலை, விசிகாவோட உதயசூரியன் தான். ஒதுக்கிடுங்க. திமுகவோட ஓட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தேவையில்லப்பா. நான் 108 வச்சு எங்க சொல்லு, 108 நீ வாங்கிட்டல, எங்கிட்ட தானே வந்து நின்ன, எங்கள் கையில் ஜெயிச்சவங்க தான் நின்ன. ஒரு பாவலா காமிச்சிட்டேன், பதவி தரேன், இது தரேன் ஏதோ காமிச்சிட்டு அவங்கள மைக்க கூப்பிட்டுக்கிட்டேன். என்றைக்குமே திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது. அறிவாளியெல்லாம் வளர்த்துட்ருக்குங்க. அறிவாளியன் அழிச்சிடுச்சுன்ட்டு ஒருத்தர் சொல்லுங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், மீசி எடுத்துடுறேன். நான் சவாலாகவே சொல்கிறேன், அறிவாளியம் என்னை அழிச்சிடுச்சு, திமுக என்னை அழிச்சிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் வாழ வச்சு தெரியுங்களா அறிவாலயம்? சரி, சிம்பிள் கொஸ்டின். அண்ணா அறிவாலயம் மாதிரி திமுக தலைமையிடம் மாதிரி ஒரு தலைமையிடம் எங்களுக்கு இருக்குன்னு காட்டுங்க, போய் பாருங்க உள்ள, அங்கே போய் வரலாறு பாருங்க. வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். தாவேக்கோட 108 எம்எல்ஏ என் கூட வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அங்கே வந்து வரலாறு பாருங்கள், திமுக வரலாறு, எத்தனை போராட்டம், எத்தனை சாதனை, அதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இன்னும் அழிச்சிட்டு வாடகை விடுங்க. சரி திருப்பி தான் சொல்லட்டுமா? 2 வருஷத்தில் வாடகை விடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 2 வருஷத்தில் நீங்கள் வாடகை விட முடியாது நான் சொல்கிறேன். 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாமா? இந்த கிளிப்பை மட்டும் நிர்மல்குமார் போட்டு காட்டுங்க, சரிங்களா? ஏன் அறிவாலயத்தை வாடகை கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பஞ்சத்தில் இருக்கோம் இல்லையே. எப்போவுமே நம்மளுக்கு கொடுத்து தானே பழக்கம். நாங்கள் வாடகை விட்டு நம்ம ஏன் சாப்பிட்ணும்? அவ்வளோ நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம். இப்போ வேணா அவ்வளோ நம்ம மட்டத்தில் நம்ம போயிட்டாங்க. 2 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க? 2 வருஷத்தில் எங்கே போயிடுச்சு போயிடுமா டிஎம்கே? எங்களுக்கு வருமானமே எதுவுமே வேணாம், வருமானமே எங்களுக்கு வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் வருமானத்தை பார்த்து எல்லோரும் சம்பாரிச்சிருந்தாங்க. இப்போ இவங்களாம் வருமானத்தை பார்த்து இதுலேருந்து எடுத்து கொடுத்தா பக்கத்தில் கொடுக்குறாங்க. எந்த வருமானம்? யார் வாடகை விட்டு சாப்பிட்றாங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வாடகை விட்டு சாப்பிடும் போது பார்த்துக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் வாடகை கேட்க போகிறோமா? இல்லை, நீங்கள் கொடுக்க போதில்லை. நீங்கள் வந்து அழிக்கணும் தான் பார்க்குறீங்க. ஒரு கட்சி அழிக்கணும் பார்க்குறீங்களே, 2 கட்சி ஒழிஞ்சு போகணும்னு பார்க்குறீங்க. ஆனால் இது வரைக்கும் யாருன்னா வந்து உங்களை வந்து இந்த கட்சி ஒழிஞ்சு போயிடணும், இந்த கட்சி போயிடும்னு நான் சொல்லின்னு இருக்காங்க. நீ வந்துட்ட வா, இருந்துன்னு போ, செய், மக்களுக்கு சேவை செய், பண்ணு. ஏன் இந்த கட்சி அழிஞ்சு போகணும், இந்த கட்சி இது போகணும் ஏன் பண்ணுறீங்க? உங்களை பேசினா கூட நீ ஏன்னா புதுசாக வந்திருக்க, நீ என்ன பண்ண, கொஞ்சம் பொறுத்து போங்க, அமைதியாக இருங்க. ஐயோ பெரியவங்க இவங்களாம் ஆண்டு இருந்தவங்க, சரி அவங்களுக்கு கோபம் வரும், நம்ம தப்பாக செஞ்சோம், ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஏன் சொல்லி கற்றுக்கணும் போ. கற்றுக்காம நான் இவங்கள அழைச்சிடுவேன், அவங்கள அழைச்சிடுவேன், இவங்கள பண்ணுறேன்னு இது வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்குள்ளே இங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை அதிகமாகுது நாட்டில். வெட்டு குத்து அளவு போகுது. அப்புறம் எவ்வளோ பேர் அடிச்சுன்னு சாப்பிட்றாங்க. அப்போ அம்மாங்க தான் கஷ்டப்படணும், பெற்றவங்க தான் கஷ்டப்படணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாட்டை எப்படி நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறோம் அதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். நான் வந்து யோசிச்சு நான் இதை பண்ணிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன் மட்டும் வேணாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. 55 நாள்லேயே வந்து நீங்கள் மறந்து போய் நீங்கள் சட்டசபையில் திமுக அழிஞ்சு போடுமா? அழிக்க முடியுமா திமுகவை? 55 எம்எல்ஏக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலையே உங்களால். எவன் வந்து கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்கிறீங்க? எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ யார் சொல்கிறானுங்க? யாருமே சொல்லலையே, யாருமே சொல்ல முடியலையே. இவர் நம்ம எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கேட்குற கேள்விக்கும் தாவக்காவுடைய அமைச்சரும் எம்எல்ஏ பேசுகிறவுடைய அர்த்தமே இல்லாமல் இருக்கு. எதுவுமே ஒரு அர்த்தம் கூட கிடையாது. இவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்கும் அர்த்தமே இல்லாத போது அப்போ எப்படி பேசுவாங்க? 55 எம்எல்ஏக்கே நீங்கள் பதில் சொல்ல முடியல. அவனா இவருனா சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா எழுந்து நாங்கள் 108 எம்எல்ஏ எழுந்து நாங்கள் பேசணுன்னா நீங்கள் நிற்க மாட்டேங்க. நீ பேசு, நாங்கள் 55 எம்எல்ஏவும் பேசுகிறோம், நீ பேசு, தைரியமாக தான் நீ நில்லு. ஆதவ அர்ஜுனை வந்து பேச சொல்லு. ஆதவ அர்ஜுனா யார்? ஆதவ அர்ஜுனா சிஎம், பொதுப்பணித்துறைனா அந்த துறைக்கு நீ அமைச்சர். சிஎம் பேச சொல்லு. சிஎம் யார்? சிஎம் தானே வந்தார், மக்கள் தேர்ந்தெடுத்தது சிஎம் தானே, ஓட்டு போட்டாங்க, அலையில் வந்துட்ட, அதை பற்றி பேசு. அது வரைக்கும் பேசலையே, இது வரைக்கும் எதுவுமே நான் பேசலை. எந்த எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு கேனுக்கு நேராக இருக்கட்டும், சேகர் பாமனாக இருக்கட்டும், சேகர் பாமனை பேசுகிறாரு, அறநிலையத்துறை ரமேஷை கேட்குறாரு கேள்வி, பதில் சொல்ல தெரியுதா? இது வரைக்கும் ஒரு சிவன் சொத்து அவர் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு சரியான தகவல் இல்லை. என்கிட்ட பொறுப்பு என்ன, நீங்கள் ஆகுனா பொறுப்பு இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது? தைரியமாக தான் அந்த பொறுப்பை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சும்மாங்கிட்டே நீங்கள் வந்து திரிஷாவை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் நான் பாத்ரூமில் உக்காயினாக்கா இது பாடமாக படிச்சிருந்தார் 3 மணி நேரம். நீங்கள் ஓடுவீங்க நெருங்கி, நாங்கள் ஓட மாட்டோம். திமுக எந்த நேரமும் தைரியமாக தான் இருப்போம். நீ வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ரோட்டில் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, திமுககாரன் எந்த காலத்துக்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். பட்
2 வருஷத்தில் டிஎம்கே அழிஞ்சிருமா கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா தான். திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது. அது வந்து வெட்ட வெட்ட வளர்ந்துக்கினே வர வாழையடி வாழையாக வர வாழை மரம். மக்களுக்கு நல்ல அதில் இருந்து ஒரு வாழை மரத்துலேருந்து எல்லா பொருளையும் யூஸ் பண்ணலாம். அந்த மரத்தை நீ வெட்டிட்டா கூட திருப்பி வந்துட்டே தான் இருக்குமே தவிர்த்து, ஒரு மரத்தை கட் பண்ணிட்டோன்னா அதோட நெக்ஸ்ட்டு வராமல் இருக்கிற கட்சியே கிடையாது. வளர்கிற கட்சி வந்துக்கினே இருக்கும். இளைஞர்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல நலத்திட்டங்கள்லேருந்து மகளிருக்கு நலத்திட்டத்துலேருந்து இப்போது ஆட்சி இல்லைங்க. இப்போ ஆட்சி இல்லை. ஆனால் இப்போ வரையும் பேர் மாற்றத்தோடு தான் ஆட்சி நடக்குதுன்றது நிசத்தமான உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது திமுக அழிஞ்சிச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திமுக வாழ்ந்துன்னு தான் இருக்கும். திமுகவை அழிக்க முடியாது. இது நம்ம புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவுட் சைட்லேருந்து சொல்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் திமுகவை அழிக்க முடியாது. அந்த மாதிரி சொன்னவங்கலாம் எல்லாரும் போயிட்டாங்க. 75 ஆண்டு காலம் அரசியல் சாதனை படைச்சதுங்க அது. அண்ணா இருக்கும் போதுலேருந்து அதுக்கப்புறம் கலைஞர் அதை வழிநடத்தி சென்று அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னா 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். திமுகவெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க, உட்கட்டமைப்பெல்லாம் பெரிய ஸ்ட்ராங்குங்க. அது மொழிப்போர் தியாகம் பண்ணவங்க, நான் தனிமை சிறை அனுபவித்தவங்க, தனிமை சிறை இப்படி வந்து அடிமட்டம் தொண்டனெல்லாம் அவனெல்லாம் ஒன்றுமே அசைச்சு கூட பார்க்க முடியாது. என்னுடைய வயசு ஆளுங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடுன்ற பேர் வந்த காரணமே இவங்க வந்து அனுபவிக்கிறாங்களே. தமிழ்நாடு யார் வாங்கி கொடுத்ததுன்ட்டு இந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு தெரியுமா? இல்லை அந்த அடிமட்டம் அவங்க வீட்டில் தொண்டங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தமிழ்நாடுன்றது வச்சதே அதுதான். தமிழ் மொழிக்கோசம் இவங்க வந்து நின்று இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இவங்க இன்னும் சாதனை. இவங்களுக்கு யார் வரலாறு? இவங்க தலைவர் யார்? தாவேகாவுடைய தலைவர் யார்? விஜயா. அவர் என்ன எத்தனை படம் நடிச்சுட்டு விஜய் தலைவர் ஆகிட்டார்? என்ன தியாகம் பண்ணார்? எந்த ஜெயிலில் இருந்தார்? எத்தனை சிறைச்சாலையில் அனுபவிச்சார்? தியாகம் பண்ணாதான் தலைவராக முடியுமா? ஆமாம். எல்லா நாட்டிலையும் தலைவருங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? மண்டேலா எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, இப்படியும் சாதனை படித்தவங்க தான் வந்திருக்காங்க. ஏங்க காமராஜர் எடுத்துங்க, அவரும் 1 வருஷம் மிசால் இருந்தவர் தானே. எல்லாரும் வந்து சிறைச்சாலை அனுபவிச்சது தான் இந்த மாதிரி தலைவராக வர முடியும். சினிமாவில் நடிச்சுட்டு வந்து நடனம் ஆடிட்டு வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னா அது ஆகும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆக்கி வச்சுருக்காங்க. எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. நான் அமைச்சராக பார்க்கல. அமைச்சருக்கான தகுதின்னு ஒன்று இருக்குது, பேச்சுன்னு ஒன்று இருக்குது. அது அவர் என்றைக்கு பேசுகிறாரோ, என்றைக்கு நடந்துக்கிறாரோ அன்றைக்கி நான் அமைச்சர்னு குறிப்பிட்றேன். இப்போ நான் அமைச்சர்லாம் எனக்கு அவர் நிர்மல்குமார் அவ்வளோதான். சரிங்களா? 2 வருஷம் கழிச்சு அறிவாலயம் இருக்கும், திமுக இருக்கும், திமுக தொண்டர் இருப்பான், நிர்வாகி இருப்பான், நாங்கள் ஓடின்னு தான் இருப்போம். அப்படி 2 வருஷம் கழிச்சு அப்படி அவர் சொல்கிற மாதிரி வாடகை விட்டுட்டாங்கன்னா நாங்கள் மொட்டையை மீசை எடுத்துக்கிறோம். நீங்கள் உள்ள ரன் ஆகுது நல்லா தான் இருக்குதுன்னா நீங்கள் மொட்டை மீசை எடுத்துப்பீங்களா? முதல்ல மின்சாரத்துறையா அதில் இருக்கிற விஷயத்தை போய் பார்க்க சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? ஏன்னா அந்த தெருவில் இருக்கவங்க அவங்களுக்கே தெரியாது யார் கட்சிக்காரங்கன்னு. அவங்களா போஸ்டர் இப்போ என்ன புது போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஏன்னா மினிஸ்டரே தெரியல, எம்எல்ஏவே தேவை, இவங்களாம் யார் தெரியும்? இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நிர்மல்குமார் வந்து லாஸ்ட் டைம் கூட செக்ரட்டரியில் பேசும்போது எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொன்னார், நீங்கள் பாத்ரூம் எவ்வளோ நேரம், அவர் சூப்பராக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க. அப்போ பாத்ரூமில் உட்காரருக்கு எத்தனை மணி நேரம் இருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காங்களா? அந்த கண்டென்ட்லேயே முடிஞ்சிச்சு.